வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த பொரியல் கறி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய வாழைப்பூ இந்த மாதிரி நல்லா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் இந்த வாழைப்பூ ரேட்டு 12 ரூபா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பூவையும் இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் நரம்பு மாதிரி ஒன்று வரும். அந்த பூவிலே நீளமாக அழுத்துறப்ப திக்காக இருக்கும். அதை எடுத்துட்டு தான் கட் பண்ணி அரிசி வச்ச தண்ணியில் சேர்க்கணும். ஏன்னா பச்சை தண்ணியில் சேர்த்தோம்னா கருப்பாயிரும். இது துவர்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி இப்போ எல்லா பூவையும் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அந்த நரம்பு எடுத்தாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கசப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை பொடியாக கட் பண்ணி அரிசி கழுவுன தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா கழுவிட்டு நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3/4 அளவு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வாழைப்பூவை கட் பண்ண வாழைப்பூவை இது கூட அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிப்புக்கு வெங்காயம், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, வரமிளகா. இப்போ வடிகட்டின வாழைப்பூ இந்த பக்கம் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பூ வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வாழைப்பூவை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். ஏன்னா 3/4 அளவு தான் வந்திருக்கு வாழைப்பூ. இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சமாக ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன், கம்மியாக இருக்கிறதுனால. இப்போ பருப்பு ஒரு 2 ஸ்பூனுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி
சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தனியாக சீரகம் சோம்பலம் அரைச்ச ஒரு பொரியல் பொடி மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். அதையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் கூட கசகசா சோம்பு லைட்டாக போட்டு தேங்காய் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு காரக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட இந்த மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணி அனுப்பலாம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.